என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஓகே, இது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மார்னிங் பேட்ச்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:30 AM ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் மோட். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ வேணால் படிச்சுக்கலாம். இது ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை காலையில் 4:30 7 மணி வரை கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு டியூரேஷன் 4 மந்த்து. எவ்ரி இயர் 3 பேட்ச். நீங்கள் 2024, 25, 26 எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் போகும். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். நீங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேலே எண்ட் ஆகும், ஜூனில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பரில் எண்ட் ஆகும், அக்டோபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜனவரியில் எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்கிற பிளான் என்ன அப்படின்னா VOA எக்ஸாம் வரதுனால இந்த பிப்ரவரி பேட்ச் அப் டு VOA எக்ஸாம் வரையே போகும். சரிங்களா? மற்றபடி நார்மலாக உங்களுக்கு அப் டு 4 மந்த்து இல்லை நான் 1 இயராக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பிப்ரவரி மந்த் பேட்சுக்கு நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்காது. பெர் மந்த்துக்கு நீங்கள் டீ சாப்பிட்ற செலவை விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? பெர் டே நீங்கள் டீ சாப்பிட வெளியே போனீங்கன்னா 20 rupees செலவு பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 600, அந்த அளவு கூட இருக்காதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? பெர் மந்த்துக்கு 600 விட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த பொறுத்தவரை. ஓகேங்களா? 4 மந்த் பேட்ச். ஸோ நீங்கள் இயர்லியாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட வராது, அதை விட கம்மியாக தான் வரும். இயர்லியாக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் அப் டு எக்ஸாம் பாஸ் பண்ணுற வர 3 பேட்ச் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பேசிக் கிளாஸ் இருக்கும், கிளியர் கான்செப்ட் செஷன் இருக்கும், ஸ்கூல் புக் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும், தென் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். டாபிக் வைஸ் ஒரு டாப்பிக்கு ஒரு 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கொடுத்து அதில் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு 25 out of 25 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 25 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான டிக்ளரேஷன், அதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் விஷயம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரை கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேக்ஸை பற்றி இதுக்கப்புறம் பயப்பட வேணாம். ஸோ நம்ம செஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பல்காக PDF மெட்டீரியலுமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசில் ரொம்ப முக்கியமான ஆண்டு. காரணம் என்ன அப்படின்னா 2024ஆம் ஆண்டிற்கான மக்களவைத் பொதுத் தேர்தல் நடக்க போகுது. சரியா? ஸோ அந்த கண்ணிலே நம்ம ஏன் இன்றைக்கி பதிவு பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம், நேஷனல் ஓட்டர்ஸ் டே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தேசிய வாக்காளர் தினம் ஏன் ஜனவரி 25 கொண்டாடுறாங்க, ஸோ அதன் பின்னணி என்ன, ஸோ அப்படின்றத பார்த்துட்டு நம்ம மக்களவைத் தேர்தலை பற்றின சில முக்கியமான தகவல்கள், நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இதில் ஃபஸ்ட் நம்ம தெரிய வேண்டியது ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம், நேஷனல் ஓட்டர்ஸ் டே. ஓகே, ஸோ அது ஏன் ஜனவரி 25 கொண்டாடுறாங்க அப்படின்னா அது காரணம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 25. இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 25. ஸோ இந்த ஜனவரி 25 இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்ட தினமான ஜனவரி 25 தான் இந்தியா இப்போது தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடிட்டு வராங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன? சரி, ஸோ தேர்தல் ஆணையத்தை பற்றின சில முக்கிய தகவல்கள் பார்க்கலாம். ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் நம்ம பொதுத் தேர்தல் இருக்கிற மக்களவைத் தேர்தல், ஸோ அந்த மக்களவை பொதுத் தேர்தலாகட்டும், மாநிலங்கள் நடக்கிற சட்டமன்ற தேர்தலாகட்டும், ஸோ இது எல்லாமே யார் நடத்துகிறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துகிறாங்க. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்பான ஆர்டிகிள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு என்னென்னலாம் கேட்கலாமோ ஸோ அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். இந்திய தேர்தல் ஆணையம் சம்மந்தமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு இந்த பாயிண்ட்லாம் கேட்கலாம். சரி, ஸோ அதில் இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்பான விதி கேட்டாங்கன்னா சரி, இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்பான விதி ஆர்டிகிள் 324. தென் அமைப்பு, இந்திய தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்படுது 1950 தொடங்கப்படுது. ஸோ தொடங்கப்படும் போது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி மட்டும்தான் இருக்கார். சரி, எப்போ வரைக்கும் அப்படின்னா 1950லேருந்து 1989 வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி அவருக்கு கீழே மட்டும்தான் செயல்படுது. சரி, ஸோ அதன்படி இந்திய தேர்தல் ஆணையத்தோட முதல் தலைமை தேர்தல் அதிகாரி ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சுகுமார் சென், இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி, இந்தியாவோட முதல் தலைமை தேர்தல் அதிகாரி சுகுமார் சென். இந்தியாவோட முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி ஃபஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் VS ரமாதேவி, ஓவராலாக 9th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. தென் ஓகே, தென் அதுக்கப்புறம் 1989க்கு அப்புறம் 1990லேருந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் கொண்ட ஒரு அமைப்பாக மாறுது. எப்பவும் போல் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஸோ அவருக்கு கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ், ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி, அவருக்கு கீழே 2 தேர்தல் அதிகாரிகள். சரி, ஓகே. ஸோ இதில் இப்போது கரண்ட்டாக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிறவர் ராஜீவ்குமார். இப்போ இந்தியாவோட தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிறவர் ராஜீவ்குமார் ரொம்ப முக்கியம். ஸோ இவர் இந்தியாவோட 25வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ இந்தியாவோட
25வது தலைமை தேர்தல் அதிகாரி. ஸோ அவருக்கு கீழே 2 தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் அனூப் சந்திர பாண்டே, 2021ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட அனூப் சந்திர பாண்டே. ஸோ இன்னொரு நபர் அருண் கோயல். இப்போதைக்கு எலெக்ஷன் கமிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், அவருக்கு கீழே 2 தேர்தல் ஆணையர். ஸோ இந்த அமைப்பில் தான் இருக்குது. ஓகே, தென் தேர்தல் ஆணையம் சம்மந்தமாக வேறு என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா, இவிஎம். ஸோ நம்ம ஃபேமிலியாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சரி, இவிஎம்ன்றது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஸோ முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓட்டு போடுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓட்டு பதிவாயிரும். ஸோ அந்த மிஷினுக்கு பேர் தான் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஓகே, ஸோ இது எப்போ கொண்டு வராங்க, எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1982 தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இந்தியாவில் வந்து உபயோகப்படுத்தப்படுது. ஸோ இது வந்து 1982 எல்லா எலெக்ஷன்லையுமே யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. சரி, 1982 ஒரு பை எலெக்ஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா கேரளா, பாலக்காடு பை எலெக்ஷன். சரி, கேரளாவில் பாலக்காடு இடைத்தேர்தலில் தான் முதன் முறையாக இவிஎம் யூஸ் பண்ணுறாங்க 1982. இதன் அடுத்து 1993 ஓட்டர் ஐடி. சரி, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஓட்டர் ஐடி. ஸோ அந்த ஓட்டர் ஐடி எப்போ அறிமுகப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா 1993 தான் அறிமுகப்படுத்தப்படுறாங்க. தென் 2014 நோட்டா. ஸோ நமக்கு தெரியலையா, நோட்டா மூவியெல்லாம் வந்திருக்கு. ஸோ நோட்டா அப்படின்ற நம்ம ஃபேமிலியாக கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதாவது ஒருத்தர் எந்த ஒரு கட்சிக்குமே வாக்களிக்க விரும்பலை அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு அவர் வாக்களிக்கலாம். சரி, ஸோ அந்த நோட்டாவுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இந்த நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் 2014 அறிமுகப்படுத்துகிறாங்க. பட் அறிமுகப்படுத்தும் போது அதுக்குன்னு சொல்லிட்டு தனியான ஒரு சின்னம் கிடையாது. எல்லா கட்சிக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு சின்னம் கிடையாது. 2015 தான் நோட்டாவுக்கான சின்னம் அறிமுகப்படுத்தப்படுது. சரி, நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 2014. நோட்டாவிற்கான சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 2015. ஸோ நோட்டாவுக்கான சின்னம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பேப்பரில் 3 லைன் எழுதி அதை கிராஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நோட்டாவின் சின்னம். ஓகே, ஸோ இன்றைக்கி நேஷனல் ஓட்டர்ஸ் டே. ஸோ அதில் இந்தியாவோட முதல் வாக்காளர் யார்? ஃபஸ்ட்டு ஓட்டர் ஆஃப் இந்தியா யார்? ஸோ அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக 2022 தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் வாக்காளர் இறந்துருப்பாங்க. சரியா? ஸோ ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க யாருன்றதை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து மக்களவை பொது தேர்தலை பற்றின மிக முக்கியமான தகவல்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆண்டு வந்து 2024 ஜெனரல் எலெக்ஷன் நடக்கிற டான். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை பற்றின கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். சரி, ஓகே. ஸோ நமக்கு தெரியும் இந்த ஆண்டு வந்துட்டு மக்களவை தேர்தல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நடக்கிறது எத்தனாவது மக்களவைக்கான தேர்தல் ஸோ அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ நடக்க இருக்கிறது 18வது மக்களவைக்கான தேர்தல். நடந்து முடிஞ்சது 2019 நடந்து முடிஞ்சது பார்த்திங்க அப்படின்னா 17வது மக்களவைக்கான தேர்தல். சரி, ஸோ அதனால் நம்ம கொஸ்டின் மேக்ஸிமம் 17வது மக்களவையிலேருந்து கண்டிப்பாக இடம் வரலாம். ஸோ அப்படின்றபோது நமக்கு தெரிய வேண்டிய ஏன்னா நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வீடியோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற மேக்ஸிமம் பர்சன்ஸ் என்ன சொல்கிறது ஓட்டு போடுற ஒரு தகுதியில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மக்களவை தேர்தலை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும். சரி, ஸோ அதுக்கான வீடியோவை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச 2019 நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல் 17வது மக்களவை தேர்தல். சரி, ஓகே. ஸோ அதை பற்றி நமக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு தேர்தல் நடைபெற்ற நாள் 17வது மக்களவை தேர்தல். ஸோ இந்த வருஷத்துக்கான தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பண்ணல. சரி, அடுத்த மாதம் தான் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரி, 17வது மக்களவை 2019 நடந்துச்சு. தென் 17வது மக்களவை தேர்தல் நடைபெற்ற நாள் ஸோ ஒரு நாள் நடக்கல. சரி, ஏப்ரல் 11 மே 19 ஏறக்குறைய ஒரு மாதமாக நடந்தது. ஒரு மாதமாக எப்படி பிரித்து நடத்துனாங்க அப்படின்னா 7 கட்டங்களாக பிரித்து நடத்துனாங்க. சரி, அதாவது 7 தனித்தனி செஷனாக பிரித்து நடத்துனாங்க. அதெல்லாம் மொத்தம் எத்தனை கட்டங்கள் நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 7 கட்டமாக நடைபெற்றது. ஓகே, தென் ரிசல்ட். ஸோ அதற்கான தேர்வு முடிவுகள். ஏன்னா நமக்கு அதோட இந்த டேட் கேட்கறதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்குது. சரி, தேர்தல் நடைபெற்ற நாள் ஏப்ரல் 11 மே 19 வரைக்கும் நடைபெறுது. அதற்கான முடிவுகள். சரி, ரிசல்ட் எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னா மே 23 வெளியிடுறாங்க. சரி, ரிசல்ட்டு மே 23 வெளியிடுறாங்க. ஓகே, இதன் அடுத்து ஸோ வாக்காளர்களின் எண்ணிக்கை 17வது மக்களவையின் போது நான் எதுக்காக இந்த வீடியோ மெயினாக இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அடுத்த மக்களவைத் தேர்தல் வரும்போது அதோட ரிசல்ட் வரும்போது ஸோ இதுக்கும் அதுக்கும் என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஒற்றுமைகள் இருக்குது,
ஸோ அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஸோ வாக்காளர்கள் எண்ணிக்கை 2017 மக்களவைத் தேர்தலில் பதிவு செய்த வாக்காளர்கள், சரி, ஓட்டு போட்ட வாக்காளர்கள் கிடையாது, பதிவு செய்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பாருங்கள் 900 மில்லியன். மில்லியனில் சொன்னோம் அப்படின்னா 900 மில்லியன். அதுவே கோடியில் சொல்லணும் அப்படின்னா 90 கோடி பேர். சரி, 90 கோடி பேர் பதிவு செய்த வாக்காளர்கள், ஓட்டு போட்டவங்க கிடையாது, பதிவு செய்தவர்கள். அதில் எத்தனை சதவீதம் பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா 67.1% பேர் ஓட்டு போட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வரைக்கும் இந்திய பொதுத் தேர்தல் வரலாற்றிலேயே அதிகமான சதவீதம் வாக்கு பதிவானது பார்த்திங்க அப்படின்னா 2019 ஜெனரல் எலெக்ஷன் தான். சரி, ஸோ பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 67.1%. ஸோ பெருசாக இதில் மேல் பார்த்திங்க அப்படின்னா ஆண்களோட வாக்கு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா 66.79% இருக்கும். ஃபீமேல் பெண்களோட வாக்கு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா 66.6%. ஸோ ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. சரி, ஏறக்குறைய ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வாக்களிச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. தென் வாக்குச்சாவடிகள். ஸோ இதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை வாக்குச்சாவடிகள் அமைத்திருந்தாங்க? சரி, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலெக்ஷன் பூத்துன்னு சொல்லுவோம். சரி, ஸோ எத்தனை வாக்குச்சாவடிகள் அமைத்திருந்தாங்க அப்படின்னா 1 மில்லியன், அதாவது 10 லட்சம். சரி, 10 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைத்திருக்காங்க. தென் இவிஎம் நம்ம பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். சரி, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். ஸோ ஒரு வாக்குச்சாவடி இருக்குன்னா அதில் ஒரு இயந்திரம் தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. சரி, ஒரு வாக்குச்சாவடி இயந்திரம் இருக்குன்னா அதில் அதிகபட்சமாக 2-3 கூட இருந்துச்சு. ஸோ அதன்படி எத்தனை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உபயோகித்தாங்க அப்படின்னா 2.3 மில்லியன். ஸோ டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாக்குச்சாவடி அப்படின்றது நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வில்லேஜில் இருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் தான் வந்து ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா வாக்குச்சாவடின்னு சொல்கிறாங்க. அந்த வாக்குச்சாவடியில் இருக்கிற மிஷின் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்கிறோம். ஸோ வாக்குச்சாவடியின் எண்ணிக்கை 1 மில்லியன், 10 லட்சம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட எண்ணிக்கை கேட்டாங்கன்னா 2.3 லட்சம். சார் 2.3 மில்லியன், அதாவது 23 லட்சம். கிளியரா? தென் அடுத்து பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டர். ஸோ இது என்ன டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டர் அப்படின்னா, ஸோ தேர்தல் ஆணையம் நமக்கு பார்த்தோம் இல்லையா 1 மில்லியன் வாக்குச்சாவடியில் அமைச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி அமைச்சாங்க அப்படின்னா வாக்காளர்களும் இருப்பிடத்திற்கும், சரி, வாக்காளர்களும் இருப்பிடத்திற்கும் இந்த வாக்குச்சாவடிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த 1 மில்லியன் வாக்குச்சாவடியில் அமைச்சிருந்தாங்க. சரி, இதுவே 2014 ஜெனரல் எலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா 1 மில்லியனுக்கும் குறைவான 1 லட்சம் குறைவான வாக்குச்சாவடி தான் இருந்துச்சு. ஸோ இந்த டைம் தான் பார்த்திங்க அப்படின்னா 1 மில்லியன் வாக்குச்சாவடிகள் அமைச்சிருக்காங்க. ஸோ அது என்ன பேசிஸில் அமைச்சிருந்தாங்க அப்படின்னா வாக்காளர்களின் இருப்பிடத்திற்கும் வாக்குச்சாவடிக்கும் இடைப்பட்ட தூரம் 2 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அமைச்சிருக்காங்க. சரி, ஓகே. தென் அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம், விவிபேட். சரி, ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பாருங்கள், ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். சரி, ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஸோ உங்களுக்கு இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நம்ம ஃபெமிலியராக பார்த்துருப்போம். இதுதான் இந்த இவிஎம்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். சரி, இதில் தான் நம்ம ஓட்டு போடுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தா விவிபேட், ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓகே. ஸோ இது எதுக்காக வச்சுருந்தாங்க? ஜென்ரலாக நமக்கு ஒரு இவிஎம் மேலே எப்போவுமே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஸோ என்ன குற்றச்சாட்டு வைப்போம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு பட்டன் காமிக்கணும், அது வேறு ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு விழுதுன்னு சொல்லிட்டு. சரி, ஸோ அந்த குற்றத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த விவிபேட் அப்படின்ற ஒரு இயந்திரம் பொருத்தியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த இயந்திரம் எப்படி செயல்படும் அப்படின்னா, நீங்கள் ஓட்டு போடுறீங்க, ஓட்டு போட்டு அந்த ஒரு லைட் எரிஞ்சு அமர்ந்த உடனே இங்கே விவிபேட்டில் காட்டுற டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிங்களோ அந்த சின்னம் வந்து டிஸ்பிளே ஆகும். சரி, அந்த சின்னம் எவ்வளோ நேரம் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா 7 செகண்ட். அந்த 7 செகண்ட் ஒரு ஒரு ஸ்லிப்பு மாதிரி டிஸ்பிளே ஆகும். அந்த ஸ்லிப்பை நீங்கள் கையால் எடுக்க முடியாது. ஒரு 7 செகண்ட் முடிஞ்ச உடனே அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸுக்குள்ளே விழுந்துடும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம இது மெயின் யூஸ் என்ன அப்படின்னா ஒன்று இந்த யூஸ். தென் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்கேஸ் ஏதோ ஒரு குளறுபடி நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு சந்தேகம் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த இவிஎம் எடுத்து செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஓட்டு பதிவு பண்ணுறதுக்கு இந்த இவிஎம் மட்டும் போதும். இன்கேஸ் இடையில ஒரு குளறுபடி வருது அப்படின்றப்போ நம்ம இந்த இவிஎம் இல்லாமல் இந்த விவிபேட்ன்ற இந்த டிவைஸை மட்டும் எடுத்து செக் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ எதனால் இந்த விவிபேட்டை இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா முதன்முறையாக அனைத்து தொகுதியிலையும் பயன்படுத்தப்பட்ட இந்த ஒரு டைம் தான். சரி, இந்த விவிபேட்ன்ற ஒரு டிவைஸ் இந்தியாவில் ஜென்ரல் எலெக்ஷனில் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 2014. சரி, 2014 கொண்டு வராங்க. ஆனால் தமிழ்நாட்டிலலாம் கொண்டு வரல. அந்த குஜராத்தில் மட்டும்தான் ஒரு 8 தொகுதியில் கொண்டு வராங்க. இந்த விவிபேட்ன்றது 2014 எலெக்ஷனில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்தியா ஃபுல்லாக அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா கிடையாது. சரி, குஜராத்தில் ஒரு 8 தொகுதியில் மட்டும்தான் இந்த விவிபேட்ன்ற ஒரு டிவைஸை அறிமுகப்படுத்துகிறாங்க. சரி, ஸோ 2019 ஜென்ரல் எலெக்ஷன் நடந்து முடிந்த 2019 ஜென்ரல் எலெக்ஷனில் தான் இந்த விவிபேட்ன்றது இந்தியாவில் எல்லா தொகுதியிலையுமே அறிமுகப்படுத்தப்படுது. சரி, ஸோ அதனால் கேட்கலாம்.
இந்த அடுத்தது பாருங்கள் நோட்டா. ஸோ நோட்டா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், நன் ஆஃப் தி அபோன்றது. சரி, ஸோ இந்த நோட்டா அப்படின்றது ஒருத்தர் எந்த ஒரு கட்சிக்கும் வாக்களிக்க விரும்பலை அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், டைரெக்டாக அந்த நோட்டான்ற ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம். சரி, ஸோ அதன்படி இந்திய மக்கள் 1.4% பேர், சரி, நடந்து முடிந்த 2019 பொது தேர்தலில் 1.4% பேர் இந்த நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தாங்க. சரி, ஸோ அதில் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் 2.08% பேர் நோட்டாக்கு வாக்களிச்சிருந்தாங்க. கவுண்டில் சொல்லணும் அப்படின்னா 17 லட்சம் பேர் எந்த ஒரு கட்சிக்குமே வாக்களிக்க விரும்பலை அப்படின்ற ஒரு ஆப்ஷனை 17 லட்சம் பேர் பீகாரில் மட்டுமே பதிவு செஞ்சுருந்தாங்க. ஓகே, தென் அடுத்த கான்செப்ட் பாருங்கள், சுயேட்சை வேட்பாளர்கள். சரி, சுயேட்சை வேட்பாளர்கள் இந்த 2019 தேர்தலில் 4 பேர், சரி, எந்த ஒரு கட்சியும் சாராமல் சுயேட்சையாக இருந்து 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. தென் இதுவே நம்ம கொஸ்டின் கேட்கலாம், எப்படி கேட்கலாம் அப்படின்னா எந்த பொது தேர்தலில் அதிகபட்சமான சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1957 பொது தேர்தல். 1957 பொது தேர்தலில் 42 பேர் சுயேட்சையாக இருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சரி, ஸோ எந்த பொது தேர்தலில் அதிகமான சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா 1957 பொது தேர்தல் 42 பேர். இப்போ நடந்து முடிந்த 2019 பொது தேர்தலில் 4 பேர் வந்து சுயேட்சையாக நின்று ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஸோ நமக்கு ஜென்ரலாக தெரியும் மொத்தமாக இப்போ இருக்கிற மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை 545. அதில் நம்ம எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறது 543. சரி, ஸோ ரிமைனிங் உள்ள 2 பேர் வந்துட்டு குடியரசுத் தலைவரால் நாமினேட் பண்ணப்படுறாங்க. பட் 2019 தேர்தல் நம்ம பார்த்தோம்ல, ஏப்ரல் 11 மே 19. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த 543 தொகுதியிலுமே நடந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு இடத்துல மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த எலெக்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ 2019 அந்த ஏப்ரல் 11 டு மே 19 இந்த காலகட்டத்தில் 542 தொகுதியில் மட்டும்தான் நடந்துச்சு. சரி, ஸோ எங்கே நடக்கலை அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் தொகுதி. ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் வேலூர் தொகுதியில் மட்டும்தான் அந்த டைமில் நடக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் எலெக்ஷன் வச்சு செப்டம்பர் ரிசல்ட் வெளியிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஏப்ரல் 11 டு மே 19 மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொகுதியில் மட்டும்தான், இந்தியா ஃபுல்லாக சேர்த்து ஒரு தொகுதியில் மட்டும் தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அந்த தொகுதி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வேலூர் தொகுதி. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அந்த டைமில் ஒரு பர்டிகுலர் கட்சியில் சார்ந்தவங்க வீட்டில் கொஞ்சம் பணம் எடுத்திருப்பாங்க. சரி, அந்த பணப்பட்டுவாடா இருந்ததுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தற்சமயத்துக்கு அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே எலெக்ஷன் நடத்திருப்பாங்க. சரி, ஸோ அப்போது 542 தொகுதிக்கு மட்டும்தான் அந்த டைமில் எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ நடைபெறாத தொகுதின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வேலூர் தொகுதி. ஓகே, தென் அதுக்கப்புறம் ரிசல்ட் வெளியிட்டாங்க. ஸோ மே 23 ரிசல்ட் வருது. ஸோ ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியும் பெரும்பாலும் 2 கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி இருக்கும், பிஜேபி அண்டு காங்கிரஸ். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா 2 கூட்டணியில் ஜாயின் பண்ணி தான் இருந்தாங்க. சரி, அதில் என்டிஏ அப்படின்றது யார் அப்படின்னா நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். ஸோ தமிழில் சொல்லலாம் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி. சரி, பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. சரி, ஸோ இவங்களும் தென் யுனைடெட் ப்ராக்ரஸ் அலையன்ஸ், அதாவது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. சரி, இவங்களுக்கு இடையில தான் கொஞ்சம் கடும் போட்டியாக இருந்துச்சு. சரி, அதாவது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கும். சரி, ஸோ இதில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி 352 இடங்களை கைப்பற்றியிருப்பாங்க. சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி 352 இடங்களை கைப்பற்றியிருப்பாங்க. அதில் பிஜேபி மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 303 இடங்களை கைப்பற்றியிருப்பாங்க. பிஜேபி தனியாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டணி கட்சியை சேர்க்காமலே 303 இடங்களை கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோடு சேர்த்து 91 இடங்களை கைப்பற்றியிருப்பாங்க. அதில் காங்கிரஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 52 இடங்கள் கைப்பற்றியிருப்பாங்க. சரி, காங்கிரஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 52 இடங்கள் கைப்பற்றிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ரிசல்ட் முடியும் போது அகைன் 2014 எப்படி வந்துட்டு பிஜேபி அரசாங்கம் ஜெயிச்சு மக்களவையில் பெரும்பான்மையை நிரூபித்தாங்களோ அதே மாதிரி 2019 பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி அரசாங்கம் தான் ஆட்சி அமைச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2014 எப்படி ஒரு எதிர்க்கட்சி இல்லாமல் ஆட்சி அமைச்சாங்களோ அதே மாதிரி தான் 2019 ஒரு எதிர்க்கட்சி இல்லாமல் ஆட்சி அமைச்சாங்க. ஓகே, ஸோ எதனால் எதிர்க்கட்சி அமையலை? ஏன்னா நமக்கு 2வது இடத்துல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 91 இருக்காங்க. பட் இருந்தாலும் எதனால் எதிர்க்கட்சி அமையலை அப்படின்னா, ஸோ ஒரு கட்சி மக்களவையில் எதிர்க்கட்சியாக வரணும் அப்படின்னா மொத்த மக்களவை உறுப்பினர்களில் 10% இடங்களில் அவங்க ஜெயிச்சிருக்கணும். சரி, நமக்கு தெரியும் மொத்த மக்களவை உறுப்பினர்கள் 545 பேர். அப்போ அதில் 10% இடம்னா மினிமம் 55 இடங்களாவது ஜெயிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி எதிர்க்கட்சியாக இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு 2வது இடத்துல காங்கிரஸ் 52 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் 2014 போலவே 2019 பிஜேபி அரசாங்கம் ஒரு எதிர்க்கட்சி இல்லாத அரசாங்கமாக தான் மக்களவைக்குள்ளே வர்றாங்க. ஓகே, ஸோ இதில் என்ன பெருசாக ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு எதிர்க்கட்சியோட மிக முக்கிய பொறுப்பு என்ன, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ரோல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தவங்க நியமிக்கிறாங்க ஒரு பணியில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனரை இந்த மாதிரி நியமிக்கிறாங்க அப்படின்னா
ஒரு ஆளும் கட்சி நியமிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எதிர்க்கட்சியோட ஆலோசனை பெற்று தான் நியமிக்கணும். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எதிர்க்கட்சியே இல்லைன்ற பட்சத்தில் அவங்க யார்கிட்டே ஆலோசிக்க தேவையில்லை, அவங்களுக்கு யார் விருப்பப்படுறாங்களோ அவங்கள நியமிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில பிரச்சனைகளுமே இப்போ போச்சு, நம்மளும் பார்த்தோம். சரி, ஸோ அதான் வந்து எதிர்க்கட்சி இருக்கிறதுக்கு இல்லாததுக்கான ஒரு வித்தியாசம். ஓகே, ஸோ அதே மாதிரி 2014 எதிர்க்கட்சி இல்லை, 2019 எதிர்க்கட்சி இல்லை. அதே மாதிரி தனி பெரும்பான்மையோட எதிர்க்கட்சி இல்லாமல் ஆட்சி அமைக்கிற 3வது பிரதமர் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்திக்கு அப்புறமா தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிற 3வது பிரதமராக நரேந்திர மோடி இருந்தார். சரி, ஓகே. தென் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த மக்களவை உறுப்பினர். சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த மக்களவை உறுப்பினர்களில் அந்த 543 பேரில் 397 பேர் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கட்சியிலேருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எதனால் நம்ம இந்த பாயிண்ட்டை கொண்டு வரோம் அப்படின்னா இதில் தேசிய கட்சிகள்ன்றது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். ஸோ எதனால் அப்படின்னா 2023 தான் இந்திய தேர்தல் ஆணையம் தேசிய கட்சிகள்லாம் யார், ஸோ இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருந்து அந்த அந்தஸ்தை இழந்திருக்காங்க, இப்போ யார் யாரெல்லாம் அந்த தேசிய கட்சின்ற அந்தஸ்தை பெற்றிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க. 2023க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் 8 தேசிய கட்சிகள் இருந்தாங்க. சரி, 2023க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் 8 தேசிய கட்சிகள் இருந்தாங்க. 2023 அந்த இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அதன்படி என்ன ஆகுது அப்படின்னா 3 கட்சிகள் அந்த தேசிய கட்சிகள் அந்தஸ்தை இழக்கிறாங்க. சரி, அந்த 8 கட்சியில் 3 கட்சிகள் அந்த தேசிய கட்சிகள் அந்தஸ்தை இழக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பழைய இருக்கிறதுல ஒரு 5 கட்சி தான் இருக்குது. சரி, அது யார் யார் இழக்கிறாங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க தேசிய கட்சி அந்தஸ்தை இழக்கிறாங்க. தென் தேசியவாத காங்கிரஸ் அவங்களும் தேசிய கட்சி அந்தஸ்தை இழக்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஸோ இந்த 3 கட்சியுமே தேசிய கட்சின்னு அந்தஸ்தை இழந்துட்டாங்க. ஓகே, தென் இப்போ இந்தியாவில் கரண்ட்டாக இருக்கிற தேசிய கட்சிகள் எத்தனை நோட் பண்ணிக்கோங்க, 6 கட்சிகள். சரி, இப்போ இந்தியாவில் கரண்ட்டாக இருக்கிற தேசிய கட்சிகளோட எண்ணிக்கை 6. ஸோ அப்போ 8ல் 3 போச்சு அப்படின்னா 5 தான் இருக்கணும். ஸோ இப்போ யார் வந்து புதுசாக ஆடாயிருக்காங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி பார்ட்டி. அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி பார்ட்டி முதன்முறையாக தேசிய கட்சின்ற அந்தஸ்து பெற்றிருக்காங்க. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதன்முறையாக தேசிய கட்சி, ஏன்னா அவர் கட்சி தொடங்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 11 வருஷம் தான் இருக்கும். கட்சி தொடங்கின 10 வருஷத்துலேயே தேசிய கட்சியாக வந்துடுறது வந்து ஒரு பெரிய விஷயம். சரியா? ஸோ அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எதனால் அந்த கட்சி தேசிய கட்சின்னு சொல்கிறாங்க? சரி, அப்போ தேசிய கட்சியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். சரி, ஓகே. ஸோ எதனால் இந்த கட்சிகள்லாம் தேசிய கட்சின்னு அந்தஸ்தை இழந்தாங்க, ஏன் ஆம் ஆத்மிக்கு தேசிய கட்சி அந்தஸ்தை கொடுத்தாங்க? சரி, ஸோ 2 அதாவது 2ல் ஏதாவது ஒன்று வந்து பூர்த்தியாக இருக்கும். சரி, 2 குவாலிஃபிகேஷன், அந்த 2ல் ஏதாவது ஒன்று இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மக்களவை உறுப்பினர்களில் 2% இடங்களில் ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கணும். சரி, மொத்த மக்களவை உறுப்பினர்களில் 2% இடம் ஜெயிச்சாலே போதும் அந்த கட்சி தேசிய கட்சியாக சொல்லலாம். ஓகே, அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39 பிளேஸில் டிஎம்கே மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 38 பிளேஸ் ஜெயிச்சாங்க. பட் ஏன் அவங்கள தேசிய கட்சின்னு சொல்லலை? அதிலே ஒரு செக் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 2% மினிமம் 3 ஸ்டேட்டில் ஜெயிக்கணும். சரியா? நமக்கு 2%ன்றது நான் பர்சன்டேஜை சொல்கிறேன். இதே கவுண்ட்டில் அப்படின்னா 11 சீட்டு மொத்த மக்களை இப்போ இருக்கிற கவுண்ட்டு படி. சரியா? 545 பேர் இருக்காங்களே, அதில் 11%. அப்போது சரி, அதில் 2% 11 சீட்டு. இந்த 11 சீட்டை ஒரு மாநிலத்தில் 2 மாநிலத்தில் ஜெயிச்சா பத்தாது, குறைந்தபட்சம் 3 மாநிலத்தில் ஜெயிச்சிருக்கும். அப்படி ஜெயிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்க தேசிய கட்சின்னு அங்கீகாரம் பெற முடியும். ஸோ அதனால தான் டிஎம்கே வந்துட்டு தேசிய கட்சிக்குள்ளே வரல. ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் அவங்க 4 மாநிலங்களில், சரி, குறைந்தபட்சம் 4 மாநிலங்களுக்கு மேலே இருக்கலாம். குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் அவங்க என்ன இருக்கும் அப்படின்னா மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்தில் இருக்கும். அகைன் இந்த தேசிய கட்சின்ற ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 2023 அப்டேட் பண்ணனால கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். சரியா? ஓகே, ஸோ அவங்க ஒன்று இந்த கேட்டகரிக்குள்ளே வரணும். மொத்த உறுப்பினர்களில் 2% ஓட்டு ஜெயிக்கணும். அந்த 2% ஓட்டுமே குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் ஜெயிக்கணும். சரி, அப்படி இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சின்ற அந்தஸ்து இருக்கும். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனால் மாநில கட்சி அந்தஸ்து எப்படி கொடுப்பாங்க அது நமக்கு தெரியும். சரியா? ஓகே, ஸோ மாநில கட்சின்ற அந்தஸ்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு மாநிலத்தில் நடக்கிற மக்களவைத் தேர்தலோ அல்லது சட்டமன்ற தேர்தலோ, இந்த 2 தேர்தலில் ஏதாவது ஒரு தேர்தலில் அவங்க 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். புரியுதா? ஸோ ஒரு மாநிலத்தில் நடக்கிற மக்களவைத் தேர்தலோ அல்லது சட்டமன்ற தேர்தலோ அந்த தேர்தலில் அவங்க குறைந்தபட்சம் 6% ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அதில் அவங்க மாநில கட்சியாக அந்தஸ்து பெறுவாங்க. ஸோ அதே மாதிரி 4 மாநிலங்களில் அவங்க மாநில கட்சி அந்தஸ்து பெறும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா தேசிய கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அப்படி 397 பேர் தேசிய கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்து கீழே செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகே, தேசிய கட்சினா என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. தென் இப்போதைக்கு யார் யார் இந்தியாவில் தேசிய கட்சியில் இருக்காங்க, புதுசாக யார் ஜாயின் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் அந்த அந்தஸ்தை இழந்தாங்க, ஸோ அப்படின்ற நம்ம பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. தென் அடுத்து பாருங்கள் சராசரி வயது.
ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் சரி. ஸோ இந்த அளவுக்குலாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சராசரி வயது அவங்க சொத்து மதிப்பெல்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த எலெக்ஷனோட ரிசல்ட் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக இதை கம்பேர் பண்ணணும் சரி. ஒரு வாக்காளர் அப்படின்றதுனால நம்ம ஒரு தேர்தலை பார்த்தா கண்டிப்பாக அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அடுத்த தேர்தல் முடியுது அப்படின்னா ஸோ அப்போ போட்டியிட்டவங்களும் சராசரி வயது என்ன, வயசு அதிகமாக இருக்கிறவங்க போட்டிடுறாங்களா, இல்லை இளைஞர்களும் அரசியலுக்கு விருப்பப்பட்டு வர்றாங்களா, ஸோ சொத்து மதிப்பு காசு இருக்கிறவங்க மட்டும் தான் வர்றாங்களா, அவங்க மட்டும் தான் ஜெயிக்கிறாங்களா, இல்லை காசு இல்லாதவங்களும் ஒரு சில என்ன சொல்கிறது அந்த ஏரியாவுக்கு செஞ்ச ஒரு நல்லதை வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்களா, ஸோ அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணுன்றனால இந்த மாதிரி டேட்டா நம்ம கொடுக்குறது சரி. ஓகே. ஸோ 2019 பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்ச அந்த மக்களவை உறுப்பினர்கள், நான் போட்டியிட்டவங்களை மட்டும் சொல்லலை, போட்டியிட்டு ஜெயிச்ச அந்த மக்களவை உறுப்பினர்களோட சராசரி வயது பார்த்தீங்க அப்படின்னா 54 வயசு. ஓகே. தென் அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், பெண் வேட்பாளர்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் 106வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க சரி. அந்த சட்டத்திருத்தம் என்ன அப்படின்னா மக்களவை மாநிலங்களவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஆனால் 2019 சரி 2019 பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர்கள் சரி, போட்டியிட்ட பெண் வேட்பாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா 716 பேர். 2019 பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர்கள் 716 பேர். அதில் ஜெயித்தவங்க சரி, ஜெயிச்சு மக்களவை உறுப்பினர்கள் ஆனவங்க பார்த்திங்க அப்படின்னா 78 பேர். ஓகே. ஸோ பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா 14.6% பேர். மொத்த மக்களவை உறுப்பினர்களில் 14.6% பேர் மட்டும்தான் பெண்கள். ஸோ நம்ம கொண்டு வந்த சட்டத்திருத்தம் பார்த்திங்க அப்படின்னா 33% கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற நிலவரம் பார்த்திங்க அப்படின்னா அதில் பாதி கூட கிடையாது அப்படின்றதான் உண்மை சரி. ஸோ போட்டிட்டு 716 பேரில் வெறும் 78 பேர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க சரி. அது பர்சன்டேஜில் பார்த்தோன்னா 14.6. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் இந்த 2 மாநிலங்களில் மட்டுமே 11 பேர், ஒரு மாநிலத்திலையும் 11 பெண்கள் ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே. தென் எந்த நாட்டில் பெண்கள் அதிகமாக மக்களவை உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ருவாண்டா அப்படின்ற கண்ட்ரியில் அவங்களோட மக்களவை உறுப்பினர்களில் 61% பெண்கள் இருக்காங்க சரி. ஸோ நம்ம கேட்கலாம் எந்த நாட்டில் அதிகமான சதவீதம் பெண் மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா ருவாண்டா. ஸோ ருவாண்டாவில் 61% மக்களவை உறுப்பினர்கள் பெண்களாக இருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஒடிசா மாநிலம் கியோஞ்சிகர் தொகுதியைச் சேர்ந்த சந்திராணி முர்மு. ஒடிசா மாநிலம் கியோஞ்சிகர் தொகுதியைச் சேர்ந்த சந்திராணி முர்மு. ஸோ இவங்க தான் மிக இளம் வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர். அதாவது 2019 பொதுத் தேர்தலில் மிக இளம் வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினராக யார் இருக்காங்க அப்படின்னா ஒடிசா மாநிலம் கியோஞ்சிகர் தொகுதியைச் சேர்ந்த சந்திராணி முர்மு. 25 ஆண்டுகள் 11 மாதம். ஸோ நமக்கு தெரியும் ஒருத்தங்க மக்களவை தொகுதியில் போட்டி போடணும்னா அவங்களுக்கு குறைந்தபட்ச வயது 25 இருக்கணும் சரியா. ஸோ அதனை வச்சு பார்க்கும்போது மிக இளம் வயது எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒடிசா மாநிலம் கியோஞ்சிகர் தொகுதியைச் சேர்ந்த சந்திராணி முர்மு. அடுத்து ரிலீஜியஸ் அடிப்படையில் சரியா. ஸோ மதத்தினர்கள் அடிப்படையில் எந்தெந்த மதத்தினர் எத்தனை சதவீதம் மக்களவை உறுப்பினர்களாக இருக்காங்க, அதை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டே பார்த்தோம் பிஜேபி ஆள்ற அந்த கூட்டணி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா 545ல் 352 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயும் பிஜேபி மட்டுமே தனிப்பெரும்பான்மையோட 303 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துஸோட அந்த கவுண்ட்டு அதிகமாக இருக்கும். அது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 90.4% இருக்குது. இப்போ இருக்கிற மக்களவை அதாவது 17வது மக்களவையில் ஹிந்துக்களோட கவுண்ட்டு 90.4% இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல முஸ்லீம்ஸ் இருக்காங்க 5.2%. அதாவது கவுண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 2014 விட இது கூட தான் சரியா. 2014 23 பேர் சம்திங் இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ 27-29 பேர் இருக்காங்க. கவுண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 2014 கம்பேர் பண்ணும்போது இது கூட தான் சரி. அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் வரும்போது நீங்கள் இதே அகைன் கம்பேர் பண்ணி பாருங்கள் சரி. தென் அடுத்து கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் 2 பேர் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு 4% பேர் மக்களவை உறுப்பினர்கள்ன்ற பதவியிலே இருக்காங்க. தென் அடுத்து பாருங்கள், மொத்த மக்களவையின் சராசரி சொத்து அதாவது போட்டி ஜெயிச்ச அந்த மக்களவை உறுப்பினர்கள் அந்த 545 பேரோட சராசரி சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20.9 கோடி. ஏறக்குறைய 21 கோடி அவங்களோட சராசரி சொத்து மதிப்பு சரி. அதில் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். ஸோ நம்ம இங்கே ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20.9 கோடி இருக்குது. தென் அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ இது மிக முக்கியமான பாயிண்ட். ஸோ எலெக்ஷன் நடந்துச்சு, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா அமைச்சரவை அமைக்கிறாங்க சரி. 2014 மோடி தலைமையில் ஒரு அமைச்சரவை அமையுது, 2019 மோடி தலைமையில் ஒரு அமைச்சரவை அமையுது. ஓகே. ஸோ அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்துட்டு அந்த பிஜேபி அரசாங்கம் சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டுருந்தாங்க சரி. ஸோ அதில் 2014 யார் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா சார்க் அமைப்பின் தலைவர்
நமக்கு தெரியல. சார்க் அமைப்பு அப்படின்றது இந்தியாவோட அண்டை நாடுகள் சேர்ந்த ஒரு பொருளாதார கூட்டமைப்பு. ஸோ அந்த சார்க் கூட்டமைப்போட தலைவர்களை 2014-17 விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக கூட்டிருந்தாங்க. அதே மாதிரி நடந்து முடிஞ்ச 2019 பொதுத் தேர்தலுக்கு பிம்ஸ்டெக் உறுப்பினர்களை சிறப்பு விருந்தினர்களாக அழைச்சிருந்தாங்க. சரி, ஸோ மற்றபடி உங்களுக்கு சார்க்கு அந்த பிம்ஸ்டெக்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சார்க்கில் வந்துட்டு 8 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க, பிம்ஸ்டெக்கில் 7 நாடுகள் இருக்காங்க. தென் அடுத்து ஓகே, வேறு என்ன முக்கியமான நியூஸ்னு பாருங்கள். ஸோ 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, விவிபேட்னு சொல்லி ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஸோ அது தமிழில் வாக்காளர் சரிபார்ப்பு காகித தணிக்கை சோதனை. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அது 2014 அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இந்தியா ஃபுல்லாக அறிமுகப்படுத்தலை. சரியா, 8 தொகுதியில் குஜராத்தில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலலாம் 2014 நீங்கள் ஓட்டு போட்டுட்டு என்னடா விவிபேட் காணொன்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்காது. சரியா, ஓகே. அடுத்து நோட்டா, இது நம்ம பார்த்தாச்சு. நோட்டா வந்து 2014 அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ நோட்டான்றது எதுக்கு அப்படின்னா, ஒருத்தர் எந்த ஒரு கட்சிக்குமே வாக்களிக்க விரும்பலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், நோட்டான்ற ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ஆனால் நோட்டாக்கான சின்னம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு 2015 தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. சரி, ஓகே. அடுத்து இந்த பாயிண்ட், இது ஒன்றா நம்ம சொல்லாத பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இப்போ இருக்கலையா கவுண்ட்டு 543. ஸோ இது எப்போலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா 1977 தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கு தெரியும் 545 தான் மேக்ஸிமம் கவுண்ட்டு. ஆனால் எலெக்ஷன் நடக்குது பார்த்தீங்கன்னா 543 தான் நடக்குது. 2 பேர் குடியரசுத் தலைவர் நாமினேட் பண்ணுறாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ் தான் நாமினேட் பண்ணுறாங்க. பட் இப்போது 2023 அந்த நாமினேஷன் வந்து கட் ஆயிடுச்சு. சரியா, ஓகே. இதன் அடுத்து 2009 பொதுத் தேர்தலின் போது தேர்தல் ஆணையம். ஓகே, ஸோ இது பாருங்கள், 2009ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் போது ஆசிய சிங்கம் தயமான குஜராத்தின் கிர்காடு. ஸோ நம்ம கேள்விப்பட்ட போல குஜராத் கிர் தேசிய பூங்கா எதற்கு பெயர் பெற்றது, ஆசிய சிங்கம். சரி, ஸோ அங்கே உள்ள கிர்காட்டில் ஒரே ஒரு வாக்காளருக்காக ஒரு வாக்குச்சாவடி அமைச்சிருக்காங்க. சரி, எப்போ அப்படின்னா 2009ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் பாருங்கள், 2009ஆம் ஆண்டில் முதன்முறையாக தேர்தல் ஆணையமானது புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் வரைவு பட்டியல், நம்ம பார்த்தது 1993 ஓட்டர் ஐடின்னு பார்த்தோம். சரியா, ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓட்டர் ஐடின்றது நம்மக்கிட்ட இருக்கிறது, அது தொடங்கப்பட்டதான் 1993. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாக்காளர் வரைவு பட்டியல். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஓட்டு போட போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு 4 பேர் உங்களை பார்த்த மணிக்கே உட்காந்துருப்பாங்க. சரியா, ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ அது நீங்கள் தானா, உங்களோட பேர் உங்களோட அட்ரஸ் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு அவங்க டிக் அடிப்பாங்க. அங்கே நீங்கள் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி டிக் அடிப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற அந்த பேப்பருக்கு பேர் தான் வாக்காளர் வரைவு பட்டியல். அதில் எப்போ வந்து ஃபோட்டோவோட ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா 2009 தான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா 2019 பொது தேர்தலால் பார்த்தினா முக்கியமான தகவல்கள். ஸோ எதுக்காக மகைன்னு சொல்கிறது என்னென்னா, அடுத்த தேர்தல் வரும்போது அதுக்கான ரிசல்ட் வரும்போது ஜஸ்ட் நீங்கள் யார் ஜெயிச்சாங்க அப்படின்றத மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கு பின்னாடி நடக்கிற உண்மைகள், நடக்கிற டேட்டா எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. இதன் அடுத்தது பாருங்கள், ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் ஒரு அப்டேட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2019 மக்களவைத் தேர்தலை பற்றி பார்த்தோம். சரியா, ஸோ அதில் யார் ஜெயித்தாங்க, எத்தனை ஓட்டு ஜெயித்தாங்க. சரியா, ஸோ அதில் இருக்கிற டேட்டாஸ் பார்த்தோம். தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது, ஸோ தமிழ்நாட்டில் ஜனவரி 22ஆம் தேதி ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. சரி, அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இறுதி வாக்காளர் பட்டியல். ஓகே, ஜனவரி 22ஆம் தேதி ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அது யார் வெளியிட்டாங்க, சரி அது யார் வெளியிட்டாங்க அப்படின்னா மாநில தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ. தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி 22 3 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க. சரி, அது யார் வெளியிட்டாங்க அப்படின்னா மாநில தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ வெளியிட்டிருந்தார். ஓகே, தென் இது பாருங்கள் வாக்காளர் வரைவு பட்டியல். ஸோ நமக்கு இதுவும் கேட்கலாம், ஏன்னா வாக்காளர் வரைவு பட்டியல்னு சொல்லிட்டு அக்டோபர் 27, 2023 மாநில அரசாங்கம் ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்துட்டு அந்த டைமில் இருந்த வாக்காளர்களோட லிஸ்ட்டு. சரி, வாக்காளர் வரைவு பட்டியல் அப்படின்னா அந்த அக்டோபர் 27 அந்த அக்டோபர் 27, 2023 இருந்த ஓட்டரோட லிஸ்ட்டு. சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிசம்பர் 9 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த வரைவு பட்டியல் வெளியிட்டு டிசம்பர் 9 வரைக்கும் யாராவது ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லது நீக்கணும்னா நீக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக ஃபைனல் லிஸ்ட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 22 வெளியிட்டிருந்தாங்க. சரி, ஓகே. ஸோ அந்த வாக்காளர் வரைவு பட்டியல் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருந்த ஓட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 6.11 கோடி. அந்த வாக்காளர் வரைவு பட்டியல்னா ஒரு ரஃபாக வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் யாருமே அப்டேட் பண்ணாமல் இருக்கும்போது 6.11 கோடி பேர் அந்த வரைவு பட்டியலில் ஓட்டர்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு டேட் கொடுத்தாங்க, டிசம்பர் 9 எல்லாரும் அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு டேட் கொடுத்தாங்க. தென் அதன் அடிப்படையில் ஜனவரி 22ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலை
மாநில தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். சரி, ஸோ அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை. சரி, ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஃபுல் டேட்டா, அதாவது ஃபுல் கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நம்ம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம டெலிகிராமில் டேரெக்டாக இருக்கும் எடுத்துக்கலாம். சரி, ஸோ 6.18 கோடி தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த வாக்காளர்கள் 6.18 கோடி. ஸோ நம்ம வரைவு பட்டியலில் பார்த்தது 6.11 கோடி. ஸோ அப்போ எவ்வளோ பேர் எக்ஸ்ட்ரா பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அக்யூரேட்டாக கிடையாது, ஏறக்குறைய 7 லட்சம் பேர் அந்த டேட்டுக்குள்ளே பதிவு செஞ்சுருக்காங்க. சரியா, ஓகே. தென் அதில் பாருங்கள், ஆண் வாக்காளர்கள் 3.03 கோடி. சரி, அதில் ஆண் வாக்காளர்கள் 3.03 கோடி, பெண் வாக்காளர்கள் 3.14 கோடி. ஸோ ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். சரியா, ஏறக்குறைய ஒரு 10 லட்சத்துக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட்டில் அதிகமாக இருக்காங்க. தென் மூன்றாம் பாலினத்தவர் டிரான்ஸ்ஜெண்டர் எத்தனை பேர் அப்படின்னா 8294 பேர். டிரான்ஸ்ஜெண்டர் வாக்காளர்கள் 8294 பேர். தென் அதுக்கப்புறம் டிசேபிள்டு பர்சன் மாற்றுத்திறனாளிகள் 4,32,805 பேர். அடுத்து என்ஆர்ஐ, நான் ரெசிடென்சியல் இந்தியன்ஸ். சரி, நான் ரெசிடென்சியல் இந்தியன்ஸ் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள். சரி, ஸோ வெளிநாட்டில் இருக்கிற வாக்காளர்களோட கவுண்ட்டு 3480. வெளிநாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் கவுண்ட்டு 3480. தென் இது பாருங்கள், 11 to 19 ஏஜ் குரூப், அதாவது புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள். சரி, அதாவது இப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு போடுற ஏஜ் வந்திருக்கு. சரி, ஓட்டு போடுற ஏஜ் நமக்கு இந்தியாவில் குறைந்தபட்சம் 18 இருக்கணும். ஸோ அந்த 18 to 19. ஸோ புதிதாக பட்டியலில் சேர்க்கப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை 5,26,205 பேர். அடுத்து ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மிக முக்கியமான டேட்டா. ஸோ தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதி செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி 6.6 லட்சம். சரி, அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதின்னு கேட்டாங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி 6.6 லட்சம். அதுக்கு அடுத்த இடத்துல கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் 2வது இடத்துல இருக்காங்க. தென் குறைந்த வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதி. சரி, தமிழ்நாட்டில் குறைந்த வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதி யார் இருக்காங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி. சரி, நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி 1.72 லட்சம் பேர். அதுக்கு அடுத்த இடத்துல சென்னை துறைமுகம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை துறைமுகம் தான் பாட்டமில் இருந்தாங்க. இப்போ அதுக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்னா கீழ்வேலூர் இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல சென்னை துறைமுகம், அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கிறது கீழ்வேலூர், அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதி. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்தியா முழுவதும் 543 தொகுதிகளில் தேர்தல் நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு எத்தனை தொகுதி கொடுத்துருக்காங்க, மக்களவைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 39 தொகுதிகள், மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு ஒரு 18 தொகுதிகள். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ஆண்டு மக்களவை தேர்தல் நடைபெறதுனால கண்டிப்பாக தேர்தலை பற்றின ஒரு கேள்வி 100% நம்ம எதிர்பார்க்கலாம். அது நமக்கு நடக்கிற தேர்தலாகவும் இருக்கலாம், அப்படின்னா தேர்தல் ஆணையத்திலேருந்து இருக்கலாம், அல்லது 2019 ஜெனரல் எலெக்ஷனில் இருக்கலாம், அப்படின்னா தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட ஒரு அப்டேட்லேருந்து இருக்கலாம். சரி, ஸோ இது எல்லாமே நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்த்தாச்சு. ஃபர்தராக ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படி